ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். சூர்யாவின் சுப்ரபாரதம். இது வரைக்கும் 51 பகுதி கேட்டிருப்பீங்க. இன்றைக்கு 52ஆம் பகுதி. ரீனா சூர்யாவின் தேடி சுப்ரியாவின் வீட்டிற்கு சென்றார். அங்கே சுப்ரியாவின் குடும்பத்தார்களிடம் பேசிவிட்டு மேலே மாடிக்கு சுப்ரியாவை பார்க்க செல்லும்போது அவளின் பின்னாலே சென்ற அத்தையும் அங்கு நடந்தவைகளெல்லாம் பார்த்துவிட்டு சுப்ரியாவின் மேல்தான் தவறு இருக்கிறது என்று தெரிந்து சுப்ரியாவை திட்டி அடிக்கவும் செய்தார். ஆரம்பத்தில் நம்ப மறுத்த ரவிச்சந்திரன் ராதிகாவும் சுப்ரியா மௌனமாக அமைதியாக இருப்பதை பார்த்தவுடனே அவர்களுக்கு சந்தேகம் வர தோன்றியது. மறுபடியும் சுப்ரியா கிட்ட அவங்க அழுத்தம் திருத்தமாக கேட்ட உடனே அத்தை சொல்வதெல்லாம் உண்மைதான் என்று சுப்ரியாவும் தலையாட்டினாள். இதனை கேட்டதும் ரவிச்சந்திரன் அப்படியே இடிந்து போய் உட்கார்ந்து கொண்டார். ராதிகாவோ, அடி பாவி, கோர்ட்டில் அப்போவே நான் உன் மேலே சந்தேகப்பட்டேன்டி. அந்த வக்கீல் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு மட்டும் என் மனசுக்கு தோணுச்சு. ஆனால் உன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அந்த வக்கீல் என்ன வேணாலும் பேசட்டும், உனக்கு அவங்கிட்டேருந்து டைவர்ஸ் கிடைச்சா போதும் தாண்டி நாங்கள் 2 பேரும் நினச்சோம். ஆனாலும் ஒரு வேளை அவன் உன்னை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி உன்னை ரொம்ப கொடுமை பண்ணி தொந்தரவு பண்ணி இருந்திருப்பானோன்னு நினச்சி தாண்டி நாங்கள் சும்மா இருந்தோம். ஒவ்வொரு நாளும் அவன் உன்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துகிறானோன்னு தாண்டி அடிக்கடி உன் வீட்டுக்கு வந்து உன்னை பார்க்க வந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, நீ தாண்டி அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்க. இத்தனை வயசாகியும் உன் அப்பா கூப்பிட்டும் நான் போகலைன்னா அவருக்கு என் மேலே எப்படி கோவம் வரும் தெரியுமா? என்னோட விருப்பத்தை கூட கேட்காம என்று அதற்கு மேல் பேச முடியாமல் அப்படியே வாய் மூடி அழுது கொண்டே உட்கார்ந்தாள் ராதிகா. சூர்யா மற்ற பொண்ணுங்க விஷயத்தில் எப்படியோ இதுவரை எனக்கு தெரியாது. ஆனால் உன்னோட விஷயத்தில் அவன் இந்த அளவுக்கு உங்ககிட்ட கண்ணியமாக நடந்துட்டுருக்கானா, அப்போது மற்ற பொண்ணுங்க விஷயத்திலும் அவன் அளவோடு தான் பழகி இருக்கணும் என்று சொன்னாள் வைதேகி அத்தை. ஆமாம் ஆண்டி, நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மைதான். நானே அதற்கு சாட்சி. ஏன்னா பல தடவை நான் சூர்யா கிட்ட அவன் மேலே ஆசைப்பட்டு அவங்கிட்ட நெருங்கி போய் இருக்கேன். ஆனாலும் அவன் அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக தான் இருப்பான். என்கிட்ட கூட இது வரைக்கும் சூர்யா தப்பாக ஒரு நாளும் நடந்துக்கிட்டதே இல்லை. அப்படி ஒரே ஒரு தடவையாவது சூர்யா என்கிட்ட தப்பு பண்ணியிருந்தா நானும் நிச்சயமாக சூர்யாவை சுப்ரியாவுக்கு விட்டு கொடுத்துருக்க மாட்டேன் என்று சொன்னாள் ரீனா. அப்போது தான் ரீனா அங்கே இருப்பதே பார்த்த சுப்ரியா, ரீனா நீ எப்படி இங்கே, குழந்தை எங்கே, எப்போ வந்த என்று கேட்டுக்கொண்டே சுப்ரியா ரீனாவின் அருகில் சென்றாள். என் குழந்தைய பற்றி நீ கவலைப்படாத சுப்ரியா, நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக நல்லா தான் இருக்கேன். அதுக்கு காரணம் சூர்யா தான். ஆனால் இப்போ சூர்யா தான் எங்கே போனார்னே தெரியல. வேலையை கூட ராஜினாமா பண்ணிவிட்டு வீட்டை விட்டு கூட போயிட்டார். எனக்கு என்னவோ ரொம்ப பயமாக இருக்குது சுப்ரியா என்று அழ ஆரம்பித்தாள் ரீனா. ரீனா சொன்னதை கேட்டதும் அனைவருமே அதிர்ச்சி அடைந்தார்கள். என்னம்மா சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா என்று கேட்க, ஆமாம், சூர்யாவை தேடி பார்த்துட்டு அவன் எங்கே போயிருக்கான்னு தெரியாத காரணத்தினால தான் ஒருவேளை சுப்ரியா வீட்டுக்கு வந்திருப்பானோ, சுப்ரியா கிட்டே ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்குமோன்னு நினச்சி தான் நான் இங்கே சுப்ரியாவை தேடி வந்தேன். ஆனால் நான் இங்கே வந்து பார்த்தா இங்கே இருக்கிற நிலமையோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல என்று சொன்னாள் ரீனா. ரீனா, நீ என்ன சொல்கிற, உண்மையாகவா? அவர் இப்போ எங்கே போயிருக்காருன்னு தெரியாதா? அவரை தேடி தான் நீ இங்கே வந்தியா என்று அழ ஆரம்பித்தாள் சுப்ரியா. உடனே அனைவரும், சுப்ரியா நீ ரீனா கூட போய் சூர்யா எங்கே இருக்காருன்னு பாருமா. உன்னால தான் நீ இப்படிப்பட்ட ஒரு தப்பான முடிவை எடுத்ததுனால்தான் அவரும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விபரீதமான முடிவை எடுத்து எங்கேயாவது போயிருப்பார்கள். நீ போய் ரீனா கூட சேர்ந்து சூர்யா எங்கே போயிருப்பான்னு தேடி பாரு. இப்போது நமக்கு சூர்யா எங்கே இருக்கான்னு தெரியணும்.
சூர்யா எங்கே இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் உன்னோட விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும் என்று ரவிச்சந்திரன், ராதிகா, வைதேகியும் சொன்னார்கள். சுப்ரியாவும் அழுது கொண்டே, வா ரீனா, நம்ம போகலாம் என்று அழைத்தாள். ஏ சுப்ரியா, இதுக்கு மேலே ஒரு அடி எடுத்து நீ வச்ச அப்புறம் நான் சொன்னபடியே செஞ்சு விடுவேன் என்று கத்த ஆரம்பித்தாள் அஸ்வினி. அக்கா, இப்போ அவர் எங்கே போயிருக்காருன்னே தெரியல. அவரை விட்டு பிரிஞ்சு வந்தாலும் அவர் ஞாபகத்திலே வாழலான்னு நினச்சேன். ஆனால் நீ அவரோட ஞாபகமாக என்கிட்ட இருந்த எல்லா போட்டாவையும் எரிச்சிட்டேன். அவரை பற்றி நான் மனசில் கூட நினைக்கக்கூடாதுன்னு நீ என்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவர் எங்கேயாவது சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும்னு கூட நான் வாழ்ந்துட்டுருப்பேன். இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் போயிடுச்சு. அவர் எங்கே போயிருக்காருன்னே தெரியல. அவர் என்கிட்ட எவ்வளவோ கெஞ்சினார். ஆனால் நானும் பிடிவாதமாக அவர் பேசின எதையுமே காது கொடுத்து கேட்கல. அதுக்கான தண்டனையாக தான் இப்போ சூர்யா என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் என்னை விட்டு மட்டும் பிரிஞ்சு போகலை, அவர் குடும்பத்தார்களே எல்லாரையும் விட்டுட்டு அவர் தனியாக எங்கோ போயிருக்காருன்னு நினைக்கும்போது நிஜமாகவே என் நெஞ்சுக்கு பாரமாக தான் இருக்குது. நான் அவரை தேடி போக தான் போகிறேன். அவர் எங்கே இருந்தாலும் சரி, அவரை தேடி கண்டுபிடிச்சி நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் போகிறேன். இதுக்கு மேலே அவரை விட்டு என்னால் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது. நீ வா ரீனா என்று சொல்லிவிட்டு சுப்ரியா திரும்ப ஆரம்பித்தாள். உடனே அஸ்வினி அருகே இருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு காவியாவின் கழுத்தில் வைக்கவும் அனைவரும் அலறினார்கள். ஏ அஸ்வினி, உனக்கு என்ன பைத்தியம் முக்தி போயிடுச்சாடி? இத்தனை நாளாக சுப்ரியாவோட வாழ்க்கையை தான் நாசமாக்கிட்டு இருந்தேன். இப்போ காவியாவோட வாழ்க்கையை முடிக்க பார்க்குறியா உன்னை என்று கோவப்பட்ட ராதிகா அருகில் இருந்த பூச்செடியை எடுத்து அஸ்வினின் மேல் வீசினாள். அவளை நோக்கி வந்த பூச்செடியிலிருந்து தப்பித்து கொள்ள அஸ்வினியும் உடனே காவியாவின் கழுத்திலிருந்து கத்தியை எடுத்து விட்டாள். அக்கா என்று சுப்ரியாவை நோக்கி சென்று கட்டிக்கொண்டாள் காவியா. உடனே அஸ்வினின் கோபம் இன்னும் அதிகமாக ஆரம்பித்தது. வெறி பிடித்தவள் போல் கத்த ஆரம்பித்தாள். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க 2 பேரையும் பிரித்து வச்சேன். நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் இல்லாமல் பண்ணிட்டீங்க. யார் இந்த ரீனா? நடுவில் இவ எங்கேருந்து வந்தா? இவளும் ஏதோ சூர்யா மேலே ஆசைப்பட்டேன்னு சொல்கிறா. என்ன ஆளாளுக்கு என்னை வெறுப்பேற்றிட்ருக்கீங்களா? நான் ஒருத்தி அவன் மேலே பட்ட ஆசைப்பட்டதுக்கே என்னோட நிலமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கல்ல. இன்னும் எனக்கு கொலை வெறி தான் அதிகமாகுது. தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா? ஏ ரீனா, நீ யாருன்னே எனக்கு தெரியல. மரியாதை இந்த வீட்டை விட்டு கிளம்பு. நீ என்ன என் தங்கச்சியை கூட்டிகிட்டு போய் சூர்யா கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் இல்லாமல் போகிறதுக்கா? என்ன எல்லாரும் சேர்ந்து அந்த சூர்யாவோட நான் வாழ நினச்ச வாழ்க்கையை இந்த சுப்ரியாவை வாழ வைக்க பார்க்குறீங்களா? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது மட்டும் நடக்கவே நடக்காது என்று வெறி பிடித்தவள் போல் அங்கே இருந்த பொருட்களை எல்லாம் வீசி உடைக்க ஆரம்பித்தாள். அனைவரும் பயந்துதான் போனார்கள். அஸ்வினி இதுக்கு மேலே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் அவள் தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறிட்டான். இதுக்கப்புறம் அவள் பக்கத்தில் போகிறதுக்கே எல்லாரும் பயப்படவும் ஆரம்பித்தாங்க. அனைவரும் தங்கள் மேல் எந்தவித ஒரு அடியும் படாமல் இருக்கத்தான் பாதுகாத்து கொள்ள முடிந்ததை தவிர அஸ்வினியை யாராலையும் தடுக்கவே முடியவில்லை. அஸ்வினியோ கோபத்தில் அருகே இருந்த மேஜை டிராயரை பிடித்து வேகமாக இழுத்து வீசி தள்ளினாள். அப்போது அதனுள் இருந்து ஒரு கிஃப்ட் பார்சல் வெளியே வந்து கீழே விழுந்தது. அதனை பார்த்த காவியா, சுப்ரியாக்கா, இந்த பார்சல் ரீனா ஆண்டியோட வளகாப்பு ஃபங்க்ஷன் நடந்தப்போ சூர்யா மாமா உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தது தானே?
என்ன அந்த பார்சல் பிரிக்காமல் அப்படியே இருக்கு? நீ இதை இன்னும் பிரிச்சே பார்க்கலையாக்கா என்று காவியா கேட்கவும், அதை கேட்ட அஸ்வினி உடனடியாக வேகமாக ஓடி வந்து அந்த கிஃப்ட் பார்சலை எடுத்து பார்த்தாள். அவசரமாக வெறி கொண்டவள் போல் அந்த பார்சலை பிரிக்கவும் ஆரம்பித்தாள். அந்த கிஃப்ட் பார்சலில் இருந்தது ஒரு அழகான தாஜ்மஹால். அந்த தாஜ்மஹால் மிகவும் அழகாக இருந்தது. மேலும் அந்த பாக்ஸுக்குள் 4ஆக மடித்து வைக்கப்பட்ட ஒரு கடிதத்தை இருந்தது. அஸ்வினியும் அந்த பாக்ஸில் இருந்த கடிதத்தை எடுத்து படிக்கவும் ஆரம்பித்தாள். அந்த கடிதத்தில் இருந்ததை முழுமையாக படித்த பின் என்ன நினைத்தாலோ தெரியவில்லை. அது வரைக்கும் வெறி பிடித்தவள் போல் ஆட்டம் போட்டு கொண்டிருந்த அஸ்வினி அப்படியே அமைதியாகி அந்த கடிதத்தை கையில் வைத்து கொண்டு உட்கார்ந்து அழ ஆரம்பித்தாள். இவ்வளோ நேரம் புயலாட்டம் ஆடிக்கிட்டு இருந்தா அந்த லெட்டரை படித்த உடனே அப்படியே அமைதியாயிட்டா. காவியா, நீ போய் அஸ்வினி கையில் இருக்கிற அந்த கடிதத்தை வாங்கி அதில் அந்த சூர்யா என்ன தான் எழுதியிருக்கான்னு கொஞ்சம் படித்து பாருமா என்றாள் அத்தை வைதேகி. சுப்ரியாவோ காவியாவை அஸ்வினின் அருகில் அனுப்ப மிகவும் பயந்தாள். நீ போகாத காவியா, அவள் அமைதியாக இருக்காளேன்னு நினைக்காதே. நீ பக்கத்தில் போனால் மறுபடியும் அவன் வெறி பிடிச்சவன் மாதிரி ஆயிடுவா. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்க போகிறாரு? எப்பவும் போல் என்கிட்ட பேசுகிற டைலாக் 4 எழுதியிருப்பார், அவ்வளோதான். நீ போகாதே என்று சுப்ரியா காவியாவை அனுப்பவில்லை. இருந்தாலும் காவியா சுப்ரியாவின் கையை விடுவித்து கொண்டு, இல்லைக்கா, நான் போய் மெதுவாக அந்த லெட்டரை வாங்கி படிக்கிறேன். அஸ்வினி அக்கா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் அழறத்தை நான் பார்க்குறேன். இதுக்கப்புறம் அஸ்வினி அக்கா கோவப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்று தைரியமாக அஸ்வினின் அருகில் சென்று மெதுவாக அவளின் கையில் இருந்த கடிதத்தை வாங்கி சத்தமாக படிக்கவும் ஆரம்பித்தாள் காவியா. அனைவரும் காவியா படிப்பதை கேட்க ஆரம்பித்தார்கள். அப்படி சூர்யா அந்த கடிதத்தில் என்னதான் எழுதியிருப்பான்? அஸ்வினி எதுக்காக அமைதியாக ஆயிட்டு இப்போ கதறி அழ ஆரம்பிக்கிறான்? சூர்யா மேலே அவ்வளோ கோபமும் ஆத்திரமும் கொண்டிருந்த அஸ்வினி அந்த கடிதத்தில் படித்ததை பார்த்த உடனே அப்படியே இறுகி போயிருந்த அவளுடைய இதயம் இப்போ மென்மையாக அழவும் ஆரம்பித்து விட்டது. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தது அப்படின்றத நான் அடுத்த பகுதியில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய 52ஆம் பகுதி முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜின் கதை சொல்லும் நேரம். பாய்.